ஆசிரியர்களுக்கு வணக்கம். பள்ளி கல்வித்துறையிலிருந்து ஒரு நியூஸ் விட்டுருக்காங்க. என்னன்னா பாடத்திட்ட மாற்றம். அதாவது ஸ்கூல் புக்ஸ் எல்லாத்தையும் மாத்த போறாங்களாம். உஷாரா இருந்துக்கோங்க. எதுக்காகன்னா, இப்ப இந்த டெட்டு நமக்கு ரொம்ப முக்கியம். இந்த டெட்ட நம்ம கிளியர் பண்ணிட்டா ப்ராப்ளம் இல்ல. இப்ப பாடத்திட்டம் மாத்திட்டாங்கன்னா, திருப்பி நம்ம ஃபர்ஸ்ட்லேருந்து நியூவா படிக்கிற மாரி இருக்கும். ஏற்கனவே டெட் எலிஜிபிலிட்டி எக்ஸாம் வைக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 2 வருஷம் பக்கமா ஆயிருச்சு. இப்ப மறுபடியும் எப்ப எக்ஸாம் வைக்க போறாங்கன்னு தெரியல. கவர்மெண்ட் டீச்சர்ஸ்க்கு மட்டும்தான் 1 இயர்க்குள்ள 3 to 6 வைக்கிற மாரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா, அவங்க வந்து 2 இயர்ஸ்ல கம்ப்ளீட் பண்ணணும் டெட் எலிஜிபிலிட்டி எக்ஸாம அப்படின்ற ரூல் இருக்கிறதுனால. நமக்கும் அவங்களுக்கு எக்ஸாம் நடத்துற மாரி எக்ஸாம் வைக்கிறதா எதுவுமே சொல்லல. நம்ம ஒரு எக்ஸாம் எழுதுறதுக்கே 1 1/2 இயர்ஸ்க்கு மேல ஆகுது. அதனால இப்போ வர எக்ஸாம கண்டிப்பா கிளியர் பண்ணிடுங்க. சப்போஸ் இந்த எக்ஸாம நம்ம கிளியர் பண்ணலன்னா, சிலபஸ மாத்திட்டா அது நமக்கு ரொம்ப கஷ்டமாயிரும். நான் அத பத்தின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு சொல்றேன். மாநில கல்விக் கொள்கையை பின்பற்றி 1 முதல் 8ஆம் வகுப்பு வரை பாடத்திட்டம் மாற்றியமைக்கப்படும். இந்த பாடத்திட்டங்களை மாற்றி அமைக்கிறதுக்கு பாடவாரியா நிபுணர் குழுவை அமைக்க போறாங்களாம். அது எப்போ மாற்றி அமைக்க போறாங்கன்னா, புதிய பாடத்திட்டம் வந்து 2027லேருந்து 28க்குள்ள மாற்றி அமைச்சிருவாங்க. நடுவில் நமக்கு 1 இயர் கேப் இருக்கு. ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் எப்படி மாத்துறாங்கன்னா 1 to 8 வரைக்கும் சேஞ்ச் பண்ணிடுறாங்க. நமக்கு 2027 தான் நியூ புக்ஸ் வருதுன்னுக்குள்ள நெக்ஸ்ட் இயர் ஒன்று கேப் இருக்கே, நம்ம அப்போ கம்ப்ளீட் பண்ணிடலாம். சப்போஸ் இப்போ பாஸ் பண்ணலன்னா நெக்ஸ்ட் இயர் நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. நமக்கு எக்ஸாம் வச்சுட்டா ப்ராப்ளம் கிடையாது. சப்போஸ் எக்ஸாம் வைக்கலன்னா அது பெரிய கொஷின் மார்க்காக இருக்கும். ஏன்னா நியூ புக்ஸுன்னுக்குள்ள எல்லாமே சேஞ்ச் ஆகிருக்கும். ஏன்னா இப்போ நிறையா அப்டேட்டட் சிலபஸ் வந்துருச்சு. நிறையா இன்க்ளூட் பண்ணுவாங்க. அது நமக்கு மிகப்பெரிய பேர்டனாக இருக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் இன்னும் ஒரு 8 நாள் இருக்குது. கஷ்டப்பட்டு நல்லா படிச்சிருங்க. 1 to 8 வரைக்கும் புக்ஸ் சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறமா 2வது கட்டமாக 9லேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கிற மாணவர்களுக்கு புக்ஸை வந்து மாற்றி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் 1 வீக்கில் எக்ஸாம் வரப்போகுது. தயவு செய்து இனிமேல் புதுசாக ஒரு டாப்பிக்கை டீட்டெயிலாக படிச்சுட்டு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. இது வரைக்கும் என்ன படிச்சிங்களோ அதை எல்லாத்தையும் உட்காந்து ரிவிஷன் பண்ணுங்கள். எந்த அளவுக்கு ரிவிஷன் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு அது உங்களுக்கு கை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் புக் பேக்கை நல்லா பாருங்கள். புக் பேக்லேருந்து நிறையா வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. உங்களுக்கே நல்லா தெரியும், எல்லா சப்ஜெக்டில் இருக்க பாக்ஸை எப்படி ட்விஸ்ட் பண்ணி கேட்டாலும் ஆன்சர் பண்ணும். அந்தளவுக்கு அதை தரவாக படித்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷின் அதையும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இதை எல்லாத்தையுமே ஓரளவு எப்படி கொஷின் ட்விஸ்ட் பண்ணி கேட்டாலும் ஆன்சர் பண்ணுற அளவுக்கு நீங்கள் படித்து வச்சுட்டிங்கனாவே ஓரளவு நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம். இது கூட நீங்கள் இது வரைக்கும் என்ன படிச்சிங்களோ அதை நல்லா ரிவிஷன் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஒரு 4 days வந்து ரொம்ப கஷ்டமான இதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுங்கள். எந்த டாப்பிக்லாம் எந்த சப்ஜெக்ட்லாம் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கோ, ஒரு சிலருக்கு மேக்ஸ் கஷ்டமாக இருக்கலாம், ஒரு சிலருக்கு சோஷியல் கஷ்டமாக இருக்கலாம். எது கஷ்டமாக இருக்கோ அதில் இருக்கிற இம்பார்ட்டன் எல்லாம் ஃபஸ்ட்டு 4 days கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ அதை வந்து ரிவிஷன் பண்ணுறதுக்கு ஒரு 3 days எடுத்துக்கோங்க. லாஸ்ட்டாக போகும்போது எது உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அந்த டாப்பிக்கை படிச்சுட்டு போங்க. ரிலாக்ஸாக படிங்க. கண்டிப்பாக ஜெயிக்கணும்னு நினச்சிட்டு படிங்க. நிச்சயமாக ஜெயிச்சிடலாம். நான் இப்போ சொன்னதெல்லாம் என்னோட சொந்த கருத்து. பட் இதையே நீங்கள் ஃபாலோ பண்ணணுன்னு அவசியம் கிடையாது. உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும். அதை ஃபாலோ பண்ணி படிச்சுட்ருக்கவங்க நிறைய பேர் இருப்பீங்க. அது உங்களுக்கு பெஸ்ட்டாக இருந்ததுனாலும் அதையே ஃபாலோ பண்ணுங்கள். சரிங்களா? என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பாஸ் பண்ணணும், அவ்வளோதான். அதை நீங்கள் என்னையே ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு நான் கண்டிப்பாக சொல்ல மாட்டேன். நமக்கு தேவை மார்க்கு. அதை நேர்மையான வழியில் நல்ல முறையில் படித்து சாதிக்கணும், அவ்வளோதான். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். எல்லோரும் நல்லா படிங்க. நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும். நன்றி.